இனி நாளைக்கு உனக்கு மொட்டை இங்கே தெரியல. இதோக்கு திரும்பு. சூப்பரா உனக்கு மொட்டை. இனியா குட்டிக்கு வேளாங்கண்ணி மொட்டை. அது மட்டும் இல்லை, நாளைக்கு முதல்ல நீ வந்து உன் லைஃப்பில் வேளாங்கண்ணி போகிறோம். கடலை பார்க்க போகிறேன். கடல் பார்க்க போகிறேன். கடலில் விளையாடலாம். கடல் பார்க்க போகிறீங்க தெரியுமா? கடலில் விளையாடலாம். ஏச்சமி உனக்கு பௌபௌ தான் வேணும். கடலில் போய் விளையாடலாம். கடலில் என்ன பண்ணுவேன்? நாங்கள் விளையாடுவோம். குதிச்சு விளையாடுவோம் கடலுக்குள்ள. அலையில் வந்து குதிச்சு இந்த முடியெல்லாம் நாளைக்கு காணாமல் போயிடும் தெரியுமா? வந்துடும். தெரியுமா தெரியாதா? ஒரு மாசத்துல முடி வந்து அம்மாங்க சாக்லேட் தின்னுட்டு இருக்கா. அவர் வேளாங்கண்ணி வந்தாச்சு நண்பர்களே. இப்போ என்ன ஆச்சுன்னா, வேளாங்கண்ணியில் கொடி ஏற்றிருக்காங்களாம். ஃபுல் க்ரௌடு. நிற்கிறதுக்கு இடம் இல்லை. ஒரு ஹோட்டல் இல்லை. இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்து தூங்கலான்னு பார்த்தா சிந்தெல்லாம் நல்லா தூங்கிட்டு வந்துட்டான். நீங்கள் எவ்வளோ சூப்பராக தூங்குறீங்க. ஏண்டா அழகு? தூங்கவே இல்லை. அப்பா இன்னும் எப்போ வந்து தூங்கி என்ன வண்டியை ஓட்டி உள்ளே போய் பார்க்கலாம் என்ன க்ரௌடாக இருக்குன்னு. கருவாடு திங்கும் போது கவச்சிக்கிட்டீங்க வீரர்களே. இப்போது நாம் கோயில் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஒரு பிரிட்ஜை தாண்டி யார் தூங்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா, நம்ம வந்து வேளாங்கண்ணி பீச் பக்கம் வந்துட்டோம். பேக் சைடில் இனியாளுக்கு வேளாங்கண்ணியில் மொட்டை போட்டு பீச்சை காட்டலான்னு வந்தா, அங்கே வந்த நேரம்னு பார்த்து வேளாங்கண்ணியில் கொடி ஏற்றிருக்காங்க. அதனால் யாரையுமே உள்ளே விடலை. காரை அங்கேயே நிறுத்திட்டு நடந்து உள்ளே போயிட்டுருக்கோம். இனியாள் தூங்கிட்டுருக்கிறா. பின்னாடி படகுல போயிட்டுருக்காங்க. அதான் வேளாங்கண்ணி பீச். இனியாளோட அம்மா வந்து லாஸ்ட்டாக சின்ன வயசில் வந்திருக்காங்க. இங்கே வந்துட்டு போன 6 மாதத்துலேயே சுனாமி வந்துருச்சு. அடுத்தது இப்போ தான் வந்திருக்காங்க. இப்போ என்ன வரப்போதும். வேளாங்கண்ணியில் எங்கேயுமே வந்து ரூம் இல்லை. அவங்க கொண்டு எந்திரிச்சதும் நமக்கு ரூம் கிடச்சிருச்சுடியா. எந்திரிச்சது நம்மளுக்கு ரூம் கிடச்சிருச்சு. விட அளவு கொண்டு விட. ஓ இங்கே வாமா. இதுதான் நமக்கு அங்கே ரூமு. கூப்பிட எங்கடா தாத்தா?
ஏய் அன்பு பக்தர்களே, திருவழிபாட்டுக்கான குறிப்புகள். பேராலயத்தில் காலையின் முடிவில் அன்னையின் ஆசி பெற மன்றாட்டு நடைபெறும். காலை 6 மணிக்கு மாதா குளத்தில் தமிழ் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். பேராலய கீழ்கோவில் காலை 6 மணிக்கு ஒளிபரப்பப்படும். அழகு. இன்னைக்கு உங்களுக்கு வெண்ணை கோவில் காலை 7 மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் சன்ரைஸ் பார்க்க போறோம். காலை 9 மணிக்கு மலையாளம். Pray for the blessing of Our Lady of Velanganni at the end of the Mass. Mass in Tamil at 6 a.m. டேய் நீ அடிச்சுக்கடா, தாத்தா அப்புறம் அடிக்கலாம். உட்கார் போ, உட்கார். போட்டோ எடுக்கலாமா? இங்கே வாங்க. இந்தா தாத்தா சாக்லேட் வச்சிருக்காரு. இந்தா டேய் இங்கே பாடுறா. இங்கே பாடுறா. ஆன் பண்ணி டாம அடிக்கிறாங்க பாருங்க. நோ சொல்லுங்க. நோ எப்படி வர வைக்கிறது? வெளியே குளிக்க வைங்க. டாம சாப்பிட வைக்கலாமா? இது கொடுங்க. சாப்பிடுறா. அறுபதுக்கிட்டே சேர்க்கிறேன். அது கேரட் சாப்பிடுறாங்க. அது இது எங்கடா போச்சு? நான் எங்கடா போச்சு? என்னடா வருது? ஒன்றும் இல்லைப்பா. இந்தா நல்லா பிடிச்சிருக்கு. கவி சரி தம்பி அப்ப வேண்டாம். என்னடா இதாகிடுச்சு? என்ன போடுறது? நம்பர் அவங்க அதை கவனிக்கல. எங்கே பார்த்துட்டு இருக்கு. நல்லா இருக்க மாதிரி இருக்கு. தலை சொல்லுற மாதிரி நல்லா இருக்கு. வந்துருச்சு. சாப்பாடு கொடுங்க. பர்கர் சாப்பிடுது. அதே நம்பிட்டா பர்கர் சாப்பிடுது. பர்கர் சாப்பிடுது. வேண்டாம் வேண்டாமா? நிறைய இருக்குதா? அதே நம்பிடுச்சா? சாப்பிடு. சாப்பிடு. ஆப்பிளையும் சாப்பிடு. இந்த ஆப்பிளையும் சாப்பிடு. ஜூஸ் சாப்பிடு. ரொம்ப வரமாட்டேன். ஆப்பிள் சாப்பிடு. ஆச்சு என்ன பண்ணீங்க? கட் பண்ணி விட்டீங்க. ஸ்கூட்டரில் போடுறாங்க, ஸ்கூட்டரில் போடுறாங்க. ஒன்றும் இல்லை. உண்மையை சொன்னால் சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. எப்படி
இருந்தாலும் அழகா இருக்காங்க நீ மாதிரி. என்னை மாதிரியவா? எப்படி இருந்தாலும் அழகா இருக்கா. என்னை என்னை மாதிரி. மாதிரி. மண்டையில் காத்தடிக்குங்காட்டி ஜாலியாக இருக்க மாட்டேன் உனக்கு. எப்படி உட்காந்துருக்குற அடிக்க மாட்டேன்னு அழுதுட்டு ஜாலியாக உட்காந்துருக்குறான். ஏய் மொட்டை, ஏய் மொட்டை. பையதான் வைக்க கீழே நிறைய ரத்த காயம் ஆயிடுச்சு. ரத்த கலரி, இது ரத்த பூமி. தாடிக்கான எல்லாத்துக்கான தாடி அவர் அடிச்சிருக்காங்க.